ஸ்ருங்கேரியில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியேவும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஸ்ருங்கேரியில் வந்து அன்னதானம்லாம் போட்டாங்க. ஆனால் நாங்கள் தான் சாப்பிடல. லேட்டாக டிஃபன் சாப்பிட்டதுனால மத்தியானம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு உடுப்பிக்கு வந்து 3 மணிக்கு தான் பஸ்ஸு. 3 மணிக்கு பஸ்ஸு வந்தோடனே ஏறிட்டோம். ஒருத்தருக்கு வந்து 130 ரூபா பஸ் பேரு. சாயந்தரம் வந்து 5:30 மணிக்கெல்லாம் உடுப்பிக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் போன அன்னைக்கு உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் திருவிழா கோலம் பூண்டு இருந்தது. தென்னிந்தியாவோட மதுரா என்று சொல்லப்படுகிறது. 5 நிலை ராஜகோபுரம் உள்ள திருக்கோயில் இது. ஒரு பக்கம் பஜனை, ஒரு பக்கம் ஆடல் பாடலோட கிருஷ்ணருடைய நாமம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த கோயில்ல ஸ்ரீ கிருஷ்ணர் மேற்கு பார்த்து அருள்பாலிக்கிறார். மேற்கு பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிப்பது மிகவும் விசேஷம். கோயிலின் கிழக்கே மத்வாச்சாரியார் உண்டாக்கிய தீர்த்த குளம் உள்ளது. இது மத்வ புஷ்கரணி எனப்படும். இந்த கோயில்ல காலையில 4:30 மணிலிருந்து 5 மணிக்குள்ள நடத்தப்படும் நிர்மால்ய பூஜை மிகவும் விசேஷமானது. நாங்கள் ரூம் போட்டுட்டு லக்கேஜ் எல்லாம் அங்கே வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி பார்க்கறதுக்காக லைனில் வந்து நின்னோம். நல்ல மழை, கூட்டம் வேறு. 1/2 மணி நேரமாக நின்றுட்டு இருந்தோம். அது வாசலாண்ட கோபுர வாசலாண்டதான் லைனு. உள்ள ஜனங்க நின்றுட்டு இருந்தாங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. பார்த்தா நாங்கள் போன அன்னைக்கு வந்து பொங்கல், அப்போ வந்து ரத உற்சவம் நடந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிளான் பண்ணி கூட போகல, தற்செயலாக போனது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது கொஞ்சம் தாண்டி உள்ளே போயிருந்தா கூட அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது, உள்ளே கோயிலுக்குள்ளே போயிருந்தோம்னா. ஆனால் வெளியே கடைசியாக அந்த வாசலாண்ட நின்றுருந்ததுனால அந்த பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நீங்களும் போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருமேனி சால கிராமத்தால் ஆனது. ருக்மணியால் பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணரை எத்தனையோ தாசானுதாசர்கள் போற்றி பாடிய புகழ்பெற்ற ஸ்தலம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில். ஸ்ரீ கிருஷ்ணரை 9 துவாரங்கள் உள்ள ஜன்னல் வழியாகத்தான் தரிசிக்க முடியும். வலது கையில் தயிர் மற்றும் இடது கையில் வெண்ணையும் வைத்த நிலையில் பாலகிருஷ்ணர் காட்சியளிக்கிறார். வெள்ளியால் ஆன இந்த துவாரத்தை நவகிரக துவாரம் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஸ்ரீ கிருஷ்ணரின் 24 வகையான உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இதை கனகதாசர் ஜன்னல் என்றும் கூறுகின்றனர். கனகதாசர் ஜன்னல் என்று பெயர் வர்றதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய பரம பக்தர் கனகதாசர். கனகதாசர் தாழ்த்தப்பட்டவர் என்பதால் கோயிலுக்குள் செல்ல அனுமதி இல்லை. கனகதாசர் கையில் தம்புராவோடு காலில் சலங்கை கட்டிக்கொண்டு கோயில் முன்பு கீர்த்தனைகள் எல்லாம் பாடி ஆடிக்கொண்டு இருந்தார். அங்கிருந்த பிராமணர்கள் கனகதாசரை திட்டி துரத்தி விட்டார்கள். கனகதாசர் கோயிலுக்கு பின்புறம் சென்று சுவற்றில் முட்டி அழுது கொண்டிருந்த சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் கையில் இருந்த மத்தால் சுவற்றை தட்டியவுடன் கற்கள் கீழே விழுந்தன.
துவாரம் வழியாக பாலகிருஷ்ணர் கனகதாசரை கூப்பிட்டார். கனகதாசர் ஜன்னல் வழியாக ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். தன் பக்தனுக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் திரும்பி நின்று காட்சி கொடுத்தார். அன்று முதல் கனகதாசர் ஜன்னல் என்று பெயர் வந்தது. மூணு ரத உற்சவம் நடந்தது. ரதத்துல இருந்து சுவாமியை பல்லக்கில் தூக்கிட்டு போறத நீங்க பார்க்கலாம். உடுப்பி கிருஷ்ணனுக்கு பூஜைகள் செய்வதற்கு மத்வர் 8 மடங்களை நிர்மாணித்து அதற்கு 8 சீடர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மடமும் 2 மாதங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்ற நடைமுறையை மத்வர் ஏற்படுத்தினார். இங்க தினமும் மதியமும் இரவும் அன்னதானம் போடுறாங்க. இந்த கோயில்ல பசுமடமும் இருக்குது. சந்திர பகவான் 27 நட்சத்திரங்களான தனது மனைவிகளுடன் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்ட தலம். இந்த ஆலயத்தில் ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி என பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரியில் நடத்தப்படும் மத்வ நவமி திருவிழா தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்கு ரத உற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நல்லா சாமியை தரிசனம் பண்ணோம். 2 தடவை பார்த்துட்டோம் சாமியை. அங்கே இருக்கிறவர் கூட கூப்பிட்டு இன்னொரு தடவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. 2 தடவை சாமியை தரிசனம் பண்ணோம். நல்லா சுற்றி பார்த்தோம். அன்னதானம் தான் சாப்பிடல. எங்கள் பையனுக்கு வயிறு சரியில்லை. அன்னதானம் சாப்பிட்டதில்ல. வயிறு ஒத்துக்கல. அங்கே இருக்கிற சாப்பாடு ஒத்து வரல. அதனால் வெளியே ரொட்டி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம்.